ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹயான் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி நம்ம சைக்கிள் ஓட்டுறது, சைக்கிள் எப்படி கற்றுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கும் போது இப்போ என்ன பண்ணோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காலில் பெடல் வச்சுக்கணும். செகண்டு இப்படி ஒரே ஒரு பெடலை மட்டும் அழுத்திக்கிட்டு அப்படியே மூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பேசிக் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஏறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஏறி உக்காந்துக்கிறது. ஏறி உட்காந்து அடுத்த செகண்ட் ஒரே ஒரு பெடலை வச்சு மூவ் பண்ணி ஆரம்பிச்சிடணும். மூவ் பண்ண உடனே நம்ம எந்த இடத்துலையும் ஸ்டேரிங் பார் ரொம்ப திருப்பாமல் ஆட்டிக்கிட்டே இருக்காமல் ஒரே மாதிரி பிடிச்சிக்கணும். ஒரே மாதிரி பிடிச்சா மட்டும்தான் நம்மளால் ஓட்ட முடியும். இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிச்சிக்கணும். ஃப்ரண்ட்டு பிரேக்கை லைட்டாக பிடிச்சிக்கிட்டு பேக் பிரேக்கை நல்லா ஃபோர்ஸாக பிடிக்கணும். ஃபோர்ஸாக பிடிச்சோம்னா நம்மளால் சீக்கிரமாக பிரேக் டக்குன்னு பிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பேசிக் ஃபஸ்ட்டு ஏறி உட்காந்து நம்ம தடும்பாராமல் இப்படி எப்படின்னா ஸ்டேரிங் பார் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு பெடல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெடல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி வந்துடலாம். இது இப்படி திருப்பிட்டு இப்போ சின்ன பசங்களுக்கு இந்த மாதிரி பெரிய சைக்கிள் ஓட்டுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு கையை பிடிச்சிட்டு ஸ்டாண்டு போட்டிருக்கட்டும். ஸ்டாண்டை ஒரு கால் எடுத்துகிட்டு ஒரே ஒரு காலை மட்டும் இப்படி போட்டுட்டு அடுத்து இப்படி நல்லா உக்காந்துட்டு இந்த மாதிரி இப்படி பெடலை இப்படி வச்சுட்டு கீழே இருக்க பேலன்ஸை எடுத்து அந்த பெடல் மேலே வச்சுருந்ததை அழுத்தி கீழே இருக்க டக்குன்னு எடுத்து மேலே வச்சு நம்ம பாட்டுக்கு பெடல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு இது உதவும். அடுத்து இந்த மாதிரி மெயின் ரோட்டுக்கெலாம் போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி இப்போ சடனாக ஒருத்தவங்க வராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பிரேக்கை நல்லா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேக் பிரேக்கை நல்லா பிடிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் ஸ்பீடாக பிரேக்கை பிடிக்க முடியும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது.
நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ எதுவுமே உழுகாமல் ஓட்டணுன்னா அது வந்து யாராலையுமே உழுகாமல் சைக்கிளே ஓட்ட முடியாது. உளுந்தால் மட்டும்தான் நம்மளால் சைக்கிளே ஓட்ட முடியும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல போனால் இது பிடிக்கணும். நம்ம போன வாட்டி அந்த மாதிரி இப்போ அந்த சைட்லலாம் நான் விழுந்திருக்கேன். ஏன்னா அந்த இடத்துல வந்து மண் நிறையா இருக்குமோ சரிச்சு விட்ரும். அதனால் நம்ம அந்த சைடில் போக வேண்டாம், அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோவாக போகணும் அந்த மாதிரிங்கிறது நமக்கு வந்து தெரியப்படும். அதுக்குன்னு வேணுக்குன்னே உழுகக்கூடாது. நம்ம பாட்டுக்கு ஓட்டணும். நம்ம அங்கே விழுந்துருவோமோ இங்கே விழுந்துருவோம்னு நினைக்காம நம்ம பாட்டுக்கு ஓட்டணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் சைக்கிள் ஓட்டவே கற்றுக்க முடியும். இப்போ வந்து எப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எந்த வண்டியுமே இல்லை. அதனால் நான் இப்போ வந்து ஸ்பீடாக போகிறேன். அதுக்கு வந்து ஸ்பீடாக போனோம்னா நமக்கு வந்து மோர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து வேணும், வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ ஸ்பீடாக போனோம்னா இப்படி கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா உலட்டாமல் இந்தியும் ஷேக் பண்ணாமல் ஸ்பீடாக போய்க்கலாம். இதெல்லாம் மட்டும் நம்ம பண்ணோம்னா நம்ம வந்து ஈஸியாக பண்ணலாம், ஈஸியாக சைக்கிள் ஓட்டலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்லாம் மட்டும் இருந்துச்சுன்னா மட்டும் நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம சைக்கிள் ஓட்டிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சைக்கிள் ஓட்டிடலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சிடுவீங்க. என்னால் வந்து ஓட்டிக்கிட்டே இருந்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன். ஒரு சில நேரத்தில் பிரேக்கு, கொஞ்ச நேரம் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே வந்திருப்பேன். இந்த மாதிரி ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே பழகிடும். இந்த ஸ்டெப்பு பண்ணி ஓட்டிக்கிட்டே இருங்க. அப்போ மட்டும்தான் உங்களால் சைக்கிள் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஓட்ட முடியும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அயான் கிரியேஷனில் வந்து ஒரு சில பேருக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியும், கீர் சைக்கிள் என்கிட்ட இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் நல்லா சைக்கிள் ஓட்டுவேன், சைக்கிள் என்ன பைக்கே ஓட்டுவேங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அயான் கிரியேஷனுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ப்ளூ ஹார்ட்டை கமெண்ட்டில் போட்டு விடுங்க.